எப்போவுமே கர்த்தரை குறித்த ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்முடைய பாவம் பரிபூர்ணமாகிற வரைக்கும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். சில சமயங்களில் சந்தர்ப்பம் கொடுப்பார் நமக்கு. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். கர்த்தர் என்ன செய்வார்னா, ஒரு மனிதன், நல்ல ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு மனிதன், அவன் முதல்ல தவறு செய்கிறான். அப்போ இந்த சமயத்தில் கர்த்தர் அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார். மறுபடியும் தவறு செய்கிறான். ஆனால் அவனுக்கு லைஃப் நார்மலாக ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த மாற்றமும் இல்லை. பாவம் செய்தோம், ஆனாலும் வாழ்க்கை நல்லா தானே போகுது அப்படின்னு அவன் இருப்பான். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அமைதி காப்பார். எப்போவுமே குறிப்பிட்ட காலம். அதை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பாவம் பரிபூர்ணமாவது. ஒரு பாவத்திற்கு ஒரு பரிபூர்ணத்துவம் இருக்குது, பரிசுத்தத்துக்கு ஒரு பரிபூரணத்துவம் இருக்குது. அந்த பாவம் அந்த அளவு நிறைவுக்கு வர்ற வரைக்கும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருப்பார். அந்த அளவு வந்த பிறகு, அந்த எல்லை தாண்டும் போது தான் கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புகளை தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு தேசமாக இருந்தாலும் செலுத்துவார்.